சண்டே ஸ்பெஷல் மட்டன் பிரியாணி நம்ம ரெசிபி பார்த்துடலாம். நம்ம கடலெண்ணெய் போட்டுக்கலாம், பட்டை லவங்கம் ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. 2 கிலோ மட்டனுக்கு வந்து நான் அரை கிலோ வந்து வெங்காயம் தான் சேர்ப்பேன். ஆனால் ரைஸ் வந்துட்டு நான் வந்து 2 கிலோ மட்டனுக்கு நான் வந்து 1 கிலோ ரைஸ் தான் நான் சேர்க்குறேன். இன்றைக்கி இந்த ரெசிபி வந்து நான் 1 கிலோ தான் சேர்த்துருக்கேன். அதுக்கான அளவு தான் நான் இப்போ நான் சொல்லிகிட்ருக்கேன். அரை கிலோ வெங்காயம் போட்டிருக்கேன். 1 கிலோ ரைஸுக்கு 2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம புதினா சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்தாவே உங்கள் பிரியாணி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அதனால நீங்கள் வந்துட்டு வெங்காயத்தில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம், இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வர்றதுக்காண்டி. வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் 1 கிலோ அரிசிக்கு வந்துட்டு 10 பச்சை மிளகாய் சேர்த்துக்குவேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அதனால் ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம பொன்னிறமாக வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறோம். நான் 100 கிராம் வந்து இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கேன். இந்த ரெசிபி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். டிஃப்ரெண்ட்டான பிரியாணி ரெசிபி இது, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த டைமில் வந்துட்டு நம்ம மட்டன் சேர்த்துக்கலாம். மட்டன் வந்து நான் 2 கிலோ எடுத்திருக்கேன். நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். எண்ணெயிலே கொஞ்சம் வதங்கி வந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். தண்ணியில் போட்டு கொதிக்க விடுறதோட எண்ணெயில் கொஞ்சம் நல்லா வதங்கி வதக்கினோம்னா கொஞ்சம் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நீங்கள் மட்டனும் போட்டுக்குமே வந்து கொஞ்சம் நேரம் நீங்கள் எண்ணெயில் வதக்கிடுங்க. ரொம்ப நேரம் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, கொஞ்சம் நேரம் வதக்கினா போதும். இந்த டைமில் நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் வந்து நான் 150 கிராம் தயிர் சேர்த்துருக்கேன். நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. தக்காளியுமே நான் வந்து அரை கிலோ தக்காளி தான் சேர்த்துருக்கேன். அரை கிலோ தக்காளி, அரை கிலோ வெங்காயம் சேர்த்துருக்கேன். இந்த டைமில் கொஞ்சம் தயிர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். அரை கிலோ தக்காளி சேர்த்துருக்கேன். இது நல்லா வதங்கி வரட்டும். இந்த டைமில் வந்து நம்ம மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் மஞ்சத்தூள் சேர்க்க மாட்டேங்க, நீங்கள் சேர்க்குறதா நீங்கள் சேர்த்துக்கலாம். வெறும் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். என்னோடய காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து ஆல்ரெடி 10 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். இப்போ நான் வந்து 2 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் சேர்க்குறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றபடி நீங்கள் உரப்பு சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் தண்ணி விட்டு நம்ம கிரேவி பதத்துக்கு நம்ம இதை வேக வச்சு எடுத்து வச்சுக்கணுங்க. இந்த சைடில் நம்ம ரைஸ் ரெடி பண்ணிக்கலாம். இந்த மெத்தட் எப்படின்னா, ரைஸ் வந்துட்டு நல்லா ஒரு 80% குக் ஆகணுங்க. நம்ம அந்த மட்டனில் வந்து தண்ணி அளவெல்லாம் நமக்கு தேவையில்லை. மட்டனை வந்து ஒரு கிரேவியாக நீங்கள் செஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 80% வெந்திருக்கணும். இந்த மாதிரி கிரேவியாக நீங்கள் மட்டனை வந்து ரெடி பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா, இந்த ரைஸை வந்து நம்ம நல்லா வடிச்சிட்டு அது கூட நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி இந்த பதத்துக்கு வந்து மட்டன் கிரேவி வந்து அந்த கிரேவியில் வந்து நம்ம இதை ரைஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ரைஸை போட்டு நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க, நம்மளுக்கு உடையாது. இது 80% தான் குக்காக இருக்குங்களா, அதனால் நீங்கள் இது உடையாது. அதனால் நீங்கள் இந்த மாதிரி பாருங்கள், நீங்களே பார்ப்பீங்க. நம்ம வந்து தண்ணி வச்சு நம்மளுக்கு தம் சரியாக வராது, தம் ஆயிருக்காது, இல்லை தீஞ்சிரும், அந்த மாதிரி பிரச்சனையே வராது. நம்ம வந்து பக்கத்தில் தண்ணி வச்சு 80% குக் பண்ணி அதை வடித்து எடுத்துகிட்டு இதில் கிரேவி பண்ணி அதை நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி, லெமனு இதெல்லாம் நம்ம தூவி எடுத்து நம்ம ஒரு 10 மினிட்ஸ் நம்ம வந்து இது போட்டோம்னா, தம் போட்டோம்னாலே சூப்பராக தம் ஆயிரும். தம் பிரியாணி மாதிரி தான் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்மளுக்கு தம் ஒரு தடவைக்கும் சொதப்புறவங்களுக்கு இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா, நம்மளுக்கு இது நிறைய பேர் யாராவது கெஸ்ட்டெல்லாம் வராங்க அப்படின்னா கூட நம்ம இந்த மெத்தடில் நம்ம ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். புதினா சேர்த்துக்கலாம். இந்த ஃபைனல் டச்சு புதினா கொத்தமல்லி சேர்த்துட்டு இப்போ நம்ம லெமன் சேர்த்துக்கலாம். இது புளிப்பு எவ்வளோ உங்களுக்கு தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் லெமன் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தாங்க, நீங்கள் சேர்த்துக்கிறது தான் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கலருமே வந்துட்டு ஆப்ஷனல் தான். அது உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் வந்து கலர் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆனால் இதில் ஆட் பண்ணுறேன்.
இப்போ நம்ம இந்த சில்வர் ஃபாயில் போட்டு தம் போட்டுடலாம். நீங்கள் ஏதாவது ஒரு வெயிட்டாக பாத்திரம் ஏதாவது மேலே வச்சு கூட நீங்கள் தம் போடலாம். ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் போதுங்க, அதிகமாக வேணாம். ஏன்னா மட்டனுமே வெந்துருச்சு, ரைஸுமே வெந்துருச்சு. நம்ம ஜஸ்ட் ஒரு தம்முக்காண்டி தான், அந்த ப்ரொசீஜருக்காண்டி தான். அதனால் நீங்கள் வந்து 10 மினிட்ஸ் நீங்கள் தம் போட்டிருந்தாலே போதும். அதிகமாக நீங்கள் போடணும்னு அவசியம் கிடையாது. அதிலே வந்து உங்களுக்கு பூ மாதிரி வந்துடும். பத்து நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். பத்து நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம தம் எடுத்துடலாம். இது நம்ம தண்ணியெல்லாம் போட்டோம்னா நம்மளுக்கு சொதப்பிடுறீங்களா, அந்த மாதிரிலாம் ஆகாமல் பாருங்கள், எப்படி சூப்பராக வந்திருக்கு. அடி பிடிக்காது, ஒன்றுமே ஆகாது. நீங்கள் இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தம் சரியாக வராதவங்களுக்கு, ஒரு தடவையும் சொதப்புதுன்றவங்களுக்கு இந்த மெத்தடில் செஞ்சீங்க அப்படின்னா செம சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னுட்டு. நல்லா இந்த மாதிரி உதிரி உதிரியாக சூப்பராக வந்துடும். பிரியாணி ஹைதராபாத் ஸ்டைல் பிரியாணி தாங்க இது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். என்னுடைய இந்த சண்டே ஸ்பெஷல் இது தான். பக்காவாக எங்களுக்கு மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்குது. ரைத்தா, சிக்கன் 65 செஞ்சுருக்கேன், முட்டை, ப்ரான்ஸ், இந்த பராட்டா. இதான் என்னோடய சண்டே ஸ்பெஷல். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். Thanks for watching.